ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லா வல்ல மாயாண்டி சாமிகள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் மயான யோகீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் திரிசூரிய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, சர்வீஸ்வராய நமக. 18 சித்தர்களையும் பாதம் படுகிறோம். 18 சித்தர்களை பாதம். ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல். அனைவரும் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ஜாமக்கோல் ஆர்வத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கால நிர்ணயம், டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ். Let us see the timing of events. அதாவது ஒரு காலத்தில் எப்ப நடக்கும், இதனுடைய வேலிடிட்டி எவ்வளவு அப்படின்னா 6 மாசம். இதனுடைய ஜாமக்கோல் ஆர்வம் இதனுடைய வேலிடிட்டி, இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது 6 மாசம். அப்ப ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனைக்கு கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்போ ஒருத்தர் ஆஸ்கிங் கொஸ்டின், நம்மள ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப சொல்யூஷன் அப்படின்னா அங்க டிஃபிகல்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். டிஃபிகல்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க கால நிர்ணயத்துக்கு போயிடலாம் நம்ம அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த கால நிர்ணயத்தை எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ராசி மண்டலத்தை, இந்த ஜோடியாக்க சூரியன் சுற்றுறதுக்கு 2 அயனங்களாக எடுத்துக்கிறாங்க. சூரியன் 2 அயனம், உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். அயனம் என்றால் பயணம், அயனம் என்றால் பயணம். உத்தராயண காலம் அப்படின்னா வடக்கு நோக்கி பயணம், தட்சிணாயன காலம்னா தெற்கு நோக்கி பயணம். அப்ப அந்த அயனம் என்பது 6 மாசம். சூரியனுக்கு 6 மாச காலம்தான் அதனுடைய வேலிடிட்டி அப்படின்னு ஜாமக்கோளாவிடத்துல இருக்கு. 6 மாசம். அப்போ 6 மாசத்துக்குள்ள இந்த சம்பவம் நாம் இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சூரியனுக்கு 6 மாசம் அப்படின்னா தனிக்கும் பாம்புக்கும், சன்னுக்கு 6 மந்த் அப்படின்னா சர்டனுக்கும் ராகுக்கும் 1 இயர் கரெக்ட், 1 இயர் இருக்கு, 1 வருஷம் கொடுத்துறாங்க. அடுத்து புதனுக்கு 2 மாசம், 2 மந்த்ஸ். குருவுக்கு 1 மந்த், 30 days அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுக்கிரனுக்கு 15 நாள் என்பது ஒரு பட்சம். ஒரு பட்சம் என்பது 15 நாள். ஒரு மாதத்துல பாதி. ஒரு மாதம் அப்படிங்கிறது குரு, அந்த குருல பாதி தான் சுக்கிரன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். செவ்வாய் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம், 1 வீக். அது 15 days. வீனஸ் இஸ் 15 days. ஆனா மார்ஸ் இஸ் 1 day ஆர் 1 week, வித்தின் வீக் அப்படின்னு அர்த்தம். இப்ப சன்னுங்கிற, அதாவது மூன், சந்திரன்ங்கிறது ஒரு முகூர்த்தம் அல்லது 2.25 நாள். 2.25 நாள், 2 days 6 hours. 2 days 6 hours மூணுக்கு கொடுக்குறோம், சந்திரனுக்கு கொடுக்குறோம். அப்ப உதயத்தை நோக்கி எந்த கிரகம் இருக்கு, அந்த உதயத்தை நோக்கி இருக்கு கிரகம், அது இந்த இடத்துல வலுவான விஷயங்களை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம. இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். உதயத்தை நோக்கி இருக்கும் கிரகம் உச்சமாக இருந்தாலோ ஆட்சியாக இருந்தால், அது வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய சனி பாம்பு இருந்தாலும்
அதை மாதங்களாக சொல்லலாம் அப்படின்னு புக்ல சொல்றான். வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது ஆட்சியாக இருந்தால், ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது மாதங்களாக சொல்லலாம். நீசமா இருந்து பகையாக இருந்தால் அதை வருடங்களாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பாயிண்ட் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கலாம். அதான் முக்கியமான விஷயம். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கு கதிர்கள் ஒண்ணு உண்டு. கதிர்கள், அதுக்கு ரஸ்மி அப்படின்னு சொல்றோம். கதிர்கள் அப்படின்னா ரஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப சூரியனுக்கு எத்தனை ரஸ்மி, எத்தனை பவர், எத்தனை கதிர் அப்படின்னா 5 கதிர் சூரியனுக்கு. சந்திரனுக்கு 21 கதிர். அதாவது சன்னுக்கு 5 கதிர்ஸ், சந்திரனுங்கிற 3க்கு 21 கதிர்ஸ், மார்ஸ் என்ற செவ்வாய்க்கு 7 கதிர்ஸ், மெர்க்குரி என்ற புதனுக்கு 9 கதிர்ஸ், ஜூபிட்டர் என்ற குருவுக்கு 10 கதிர்ஸ், வீனஸ் என்ற சுக்கிரனுக்கு 16 கதிர்ஸ், சனி அண்ட் பாம்பு சாட்டன் அண்ட் ராகு ஸ்னேக் அதுக்கு 4 கதிர்ஸ், ஈச் 4 கதிர்ஸ். இந்த கதிர் என்பது இதுவும் கால நேரத்தை நாம் காலத்தை கணக்கிட பயன்படுத்தலாம், எண்ணிக்கையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கதிர்களை பத்தி பேசும்போது உச்சமாக இருந்தால் 3 மடங்காகவும் சொல்ல வேண்டும். அதாவது எக்ஸால்டட் பொசிஷன்ல வந்திருந்தால், the planet எக்ஸால்டட் பொசிஷன்ல இருந்தால், உச்சமாக இருந்தால் அதை ட்ரிபிள் வைஸா அதுக்கு என்ன செஞ்சிடணும், 3 மடங்காக. உதாரணமாக இப்ப மேச உதயா அங்கேயேவும் சன்னு இருக்குன்னா, சன்னு இப்ப எப்படி இருக்கு, உச்சமா இருக்கு. அப்ப 3 மடங்கம், அப்ப 5ங்கிறது 15ஆக மாறிவிடும் அப்படின்னு. ஆட்சியாக இருந்தால் 2 மடங்கு, நீசமாக இருந்தால் மைனஸ் இல்லைன்னு அர்த்தம். நீசம் என்றால் மைனஸ், இல்லை அப்படின்னு அர்த்தம். இதையும் புரிச்சுக்கிறணும். அடுத்து ராசி கதிர். ராசி கதிர், ரஸ்மி ஆஃப் சைன். ராசி கதிர் 12 கட்டம் போட்டுக்கோங்க. யூ டிரா a 12 பாக்ஸ். 12 கட்டம் போட்டு, இப்ப 12 கட்டம் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஏரிஸ், மேசம். மேசத்துல 7, ரிஷபத்துல 8, மிதுனா 5, கடகா கேன்சர்ல 3, சிம்மா 7, வெர்கோ என்ற கன்னியில 11, லிபரா என்ற துலாம்ல 2, விருச்சகா 4, தனுஷ் 6, மகரா கும்பா 8, மீனா என்ற பைசஸ் ராசியில 27 கதிர்ஸ், 27 கதிர்கள். கதிரையும் அந்த கிரகத்தினுடைய கதிர்களை கூட்டித்தான் நாம் எவ்வளவு எண்ணிக்கை என்று சொல்லும்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டோம். இது ஒரு வகையான கான்செப்ட், மறக்கக்கூடாது. இது நமக்கு இதுலயும் கதிர் வீச்சுன்னு ஒண்ணு இருக்கு. கதிர் வீச், கதிர் வீச் அப்படின்னு எழுதிக்கங்க. ரஸ்மி, ரைஸ்,
ரேஸ், ரஸ்மே ரேஸ், கதிர்வீச்சு. இப்ப சன்னுக்கு வந்து 5, மூணுக்கு வந்து 21, மார்ஸ் என்ற செவ்வாய்க்கு வந்து 8, மெர்க்குரி என்ற புதனுக்கு வந்து 16, ஜூபிட்டர் என்ற குருவுக்கு வந்து 10, சுக்கிரன் என்ற வீனஸ்க்கு வந்து 20, சனிக்கு பாம்புக்கு 4, பாம்புக்கு 6, 6. அதாவது சாட்டர்ன் 4, ஸ்னேக்கு வந்து 6. இப்ப டோட்டல் எவ்வளவு வருது? anyone say total the numbers? எல்லாம் சேர்த்து சொல்லுங்கன்னு பார்ப்போம். ஐயா இது குருக்கு எவ்வளவு சொன்னீங்க? குரு என்கிற வீனஸ் வந்து 10. ஐயா கதிர்வீச்சு மட்டும் முதல்ல சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண எழுத முடியல. கதிர்வீச்சு யாராவது எழுதுனவங்க சொல்லுங்க பார்ப்போம், வாயை திறந்து. Binu, are you following me? Hello, sir. You say the Can you hear me? Kadir race. Sir, can I ask one question? One question. Can I ask one question? Doubts? Which question? Sir, hello. Tell me. Sir, the Kadir for Libra, Tulam. The race is Virgo, Kanni 7, Chingam 7, Simham 7, Kanni 7, Tulam second 2. 2. Race is 2. Okay, sir. Okay, sir. 2, 4, 6, 8, 8, 27. Okay, sir. Okay, that's all. இப்ப முடிஞ்சு. இப்ப நமக்கு வந்து கதிரை பத்தி நம்ம போட்டுட்டோம். இந்த கதிர் வீச்சுன்னா என்ன அப்படின்னா, மொத்த டோட்டல் பண்ணோம்னா 90 கதிர் வீச்சு வரும். பாருங்க, கதிர் வீச்சு வருதான்னு பாருங்க. அம்மா லட்சுமி அம்மா வருதான்னு பாருங்க. வருதா? குருஜி வணக்கம் குருஜி. நான் இப்பதான் ஜாயின் ஆயிட்டு இருக்கேன் கிளாஸ்ல. கவனிக்கல. இப்பதான் கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டு குருஜி. ஓகே, ஈஸ்வர். ஐயா நான் இப்பதான் இங்க உள்ள வந்திருக்கேன். நான் அப்பதான் உடம்பு சரியில்லை, அப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. ஓகே. எழுதுனவங்க யாராவது சொல்லுங்க அப்ப கதிர் வீச். ஐயா வேகமா சொல்லிட்டீங்க, எழுதல. ஐயா நான் சொல்லட்டாங்க. சூரியனுக்கு 5, செவ்வாய்க்கு 8, சந்திரனுக்கு 21, புதனுக்கு 16, குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 16, சனிக்கு 4, பாம்புக்கு 4. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நேர்த்தி சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க ஐயா, எழுத முடியுதா? அதை திரும்பி யாருமே நிறைய பேர் எழுதுறது போல. அதாவது பாருங்க, சூரியனுக்கு சன்னுக்கு வந்து 5 கதிர் வீச்சு. சந்திரனுக்கு வந்து 21, செவ்வாய்க்கு வந்து மங்களகாரனுக்கு வந்து 8, புதனுக்கு 16, மெர்க்குரிக்கு 16, ஜூபிட்டருக்கு 10, வீனஸ்க்கு சுக்கிரனுக்கு 20, பாம்புக்கு 6, சனிக்கு 4. டோட்டல் 90 கதிர்வீச்சுக்கள். எழுதிட்டீங்களா? சரி ஐயா 90 வருதுங்க ஐயா. 90 கதிர்வீச்சுக்கள். இது வந்து பின்னாடி இதை பத்தி நான் கேட்கும்போது சொல்லுங்க. இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடுவோம்.
இப்ப now we are going to talk. நான் இப்ப போய் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு ராசி கட்டம் இருக்கு அப்படின்னா இந்த ராசி கட்டத்துல உதயம் எங்க இருக்குன்னு அதை பார்க்கணும். we can see where is the உதயா. உதயா லக்னா, உதய லக்னா, உதயம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து கோச்சார சந்திரனை தான் நம்ம எடுத்துக்கணும். கோச்சார மூன், கோச்சார சந்திரன். அப்ப கோச்சார சந்திரனுக்கு தின சந்திரன், டே மூன், அது பேர் டே மூன், தினச்சந்திரன். கோச்சாரத்துக்கு கோச்சார கிரகங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது let us take only for கோச்சார பிளானட்ஸ். கோச்சார பிளானட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம், கோச்சார கிரகங்களை தான் எடுத்துக்கிறோம். கால நிர்ணயத்திற்கு கோச்சார கிரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல முக்கியமா சந்திரனை மூணை எடுத்துக்கிறோம், சூரியனை எடுத்துக்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா உதயம் என்பது சூரியன் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் ஆருடம் என்பது சந்திரன். அதனால சந்திரனையும் சூரியனை வச்சுதான் நம்ம டைம் எடுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப ஒரு உதயம் போடுறோம். இப்போ ஒரு உதயம் போட்டுட்டோம்னா, உதாரணமா இப்போ ஒரு உதயம் மேச உதயமே வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேச உதயம் வச்சுக்கிறோம். இந்த மேச உதயத்தில் எந்த நட்சத்திரத்தில் உதயம் இருக்குன்னு பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் உதயம் இருக்குன்னு பார்க்கணும். உதாரணமா மேசத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இப்ப அஸ்வினியிலே உதயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப கோச்சார சந்திரன் உத்திரட்டாதியிலே இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப கோச்சார சந்திரன் உத்திராடம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு? உத்திராடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப உத்திராடத்துல இருக்குன்னா எந்த ராசியில இருக்கும்? தனுசு அல்லது தனுசு ராசியில இருக்கு. சரியா? இப்ப உத்திராடத்திலிருந்து அஸ்வினி வரைக்கும் என்னணும்? உத்திராடத்திலிருந்து புறம் உத்திராடா, உத்திரஷாடா, அதுல இருந்து டு அஸ்வினி, அஸ்வினி வரைக்கும் என்ன வரும்? என்ன எத்தனை நட்சத்திரம் வரும்? 8 வருது குருஜி. அப்ப 8 நாட்களில் இந்த காரியம் நடக்கும். புரியுதா? சிம்பிளா புரியுதா இல்லையா? புரியுது. ஒரு ராசியை சந்திரன் கடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது? 2.25 நாள் எடுத்துக்கொள்கிறது. இப்ப உத்திராடம் அல்லது உத்திரஷாடாங்கிற நட்சத்திரம் தனுசுல அல்லது மகரத்துலதான் இருக்கணும். இப்ப மகரத்திலே இருக்குன்னு வச்சுக்கிறோம். மகரத்திலிருந்து உதயம் இருக்கக்கூடிய மேசத்திற்கு எத்தனை ராசி கட்டம் இடையில இருக்கு? 3 ராசி கட்டம். ஒரு ராசி கட்டத்துக்கு 2.25 நாள். அப்ப எத்தனை நாள் வரும்? 6.25 நாள் வரும். 6.25 நாள் வரும். ஆனா இதுல கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா? அதனால 6.25 நாள். அப்ப ஒரு 7 நாளைக்குள்ள இந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லலாம் இல்லையா? 7 நாள் அல்லது 8 நாளுக்குள் இந்த சம்பவம் நடக்கும். உதயத்தை கோச்சார சந்திரன் தொடும் வேளையில் காரியம் நடக்கும். அதாவது கோச்சார சந்திரன் டிரான்சிட் மூன் வந்து அப்ரோச் டு டச் த உதயா ஸ்டார். உதயா ஸ்டார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காரியம் நடக்கணும்னா உதயம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறது என்று பார்க்கணும். புரிஞ்சா பிந்து? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்கய்யா.
ஐயா புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, இது ஒரு பாயிண்ட். அப்ப ராசி கணக்குலையும் சொல்லலாம், ராசி கணக்குலையும் சொல்லலாம். எப்படி? இப்போ தனுசுல இன்னெல்லாம் பாருங்க, தனுசுல சந்திரன் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு ஒரு நாள் வச்சு கூட தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம். எத்தனை ராசி ஆச்சு? 5 ஆச்சு. 6 ராசி இருக்கு. எத்தனை ராசி இருக்கு? 5 தாங்கய்யா. 5 ராசி இருக்கு. எத்தனை ராசி இருக்கு? 5. 5. அப்ப 5 நாள்ல இருந்து 8 நாளுக்குள்ள இந்த சம்பவம் நடந்துருன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம் 8 ஐயா. நாள்ல நடக்கும். நடக்கும். இப்ப இது எத்தனாவது பாயிண்ட்? 2வது பாயிண்ட். இப்ப புரியுதா? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட். இப்ப உதயாதிபதி யாருன்னு பாருங்க. உதயாதிபதி செவ்வாய். செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த ராசி கடத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்களே மறைச்சிக்கீங்க. நீங்க மறைச்சிட்டீங்க. இல்ல, இதுல சொல்லல. கோச்சாரத்துல செவ்வாய் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. மகரத்துல இருக்காருங்க. மகரத்துல இருக்காரு. சரி, இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியாதிபதி யாரு? இன்னைக்கு இருக்கிற கோச்சார சந்திரனாங்க. குரு. 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 சந்திரன் இருக்க ராசியாதிபதி குரு. சரியா? குரு வந்து எங்க உட்கார்ந்து இருக்காரு? இப்ப மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்காரு. இப்ப மிதுனத்துல இருக்காருன்னா இந்த 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 குரு சந்திரன் இந்த செவ்வாயை எத்தனை ராசி கடந்து வந்தா தொடுவாரு? 6 ராசி கடந்து வந்து தொடுவாரு. 8 ராசி கடந்து வந்தா தொடுவாரு. 8 ராசி கடந்து வந்தால் தொடுவார். இன்னொரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். 7ஆம் இடத்தை தொட்டாலும் நடக்கும், உதயத்தை தொட்டாலும் நடக்கும். குருவாங்கயா? குரு கன்னியை தொட்டாலும் ராசியாதிபதி உதயாதிபதியை தொட்டாலும் நடக்கும், அல்லது உதயத்தை தொட்டாலும் நடக்கும், அல்லது உதயத்துக்கு 7ஆம் இடத்தை தொட்டாலும் நடக்கும். குருஜி இது வருட கிரகத்துல குரு வந்து பெரிய நம்பர் இல்லையா? வருட கிரகத்துல அதெல்லாம் வருட கிரகங்கள் இங்க எடுக்க கூடாது. ஒரு நாள், ஒரு ராசிக்கு ஒரு நாள். இப்ப மீனத்துல குரு இருக்காரு இல்லையா? அவர் வந்து இப்ப உதயத்துக்கு 7ஆம் இடம்னா துலாமுக்கு வர எத்தனை நாளா வச்சுக்கிறோம்? 5 நாள். அதே மாதிரி அந்த குரு வந்து கடகத்துக்கு வரும்போது நேரா 7ல நிப்பாரா? செவ்வாய்க்கு மகரத்துல இருந்து இப்ப நிக்க மாட்டாரா? 2 நாள்லயே வந்துருவார். 2 நாளே தொடுவார். இந்த பாயிண்ட் புரியுதா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து ராசிக்கு 7ல இருக்கிறாரு, அது சந்திரனுக்கு 7ல இருக்கிறாரு. அப்ப அது தொற்றுவாரு. சந்திரனுக்கு 7லயே இருக்கிறாரு. இப்ப மிதுனத்திலே இருக்கிறாரு. சந்திரனை பத்தி நம்ம பேசல. இப்ப சந்திரன் நின்ற ராசியாதிபதியும் உதயாதிபதி நின்ற ராசியாதிபதிக்கு கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் ராசியாதிபதி சூரியன். சந்திரன் நின்ற ராசியாதிபதி இல்ல, நட்சத்திராதிபதி இல்ல, ராசியாதிபதி இல்ல. அதாவது சந்திரன் நின்ற ராசியாதிபதி யாரு? குரு. குரு சரியா போச்சு. குரு. உதயாதிபதி நின்ற ராசியாதிபதி சனி அப்படின்னு வச்சுக்கோங்க. உதயாதிபதி வந்து ராசியாதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சரி, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நல்லா கவனிங்க. உதயம்
எந்த பாதத்துல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப அஸ்வினி 3ஆம் பாதத்துல உதயம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அம்சத்துக்கு எங்க போயிடுவாரு? மிதுனத்துக்கு போயிடுவாரா? ஆமாங்க. அதே மாதிரி இந்த சந்திரன், கோச்சார சந்திரன் வந்து இப்ப உத்திராடம் 1ஆம் பாவத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க இருப்பாரு? எங்கே இருப்பாரு? அங்கேயே இருப்பாரு இல்லையா? Yes. அப்ப 7ஆ நிக்கிறாங்களா? ஆமாங்க. அப்ப காரியத்தை உடனே நடந்துருமா? அன்னைக்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்னையே நடந்துரும். அம்சத்தை வச்சும் பார்க்கலாம். இப்ப புரியுதா? இதுல பெஸ்ட் எதுனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் வச்சு பாக்குற பத்திதா, அது பெஸ்ட். ரைட்டா? ரைட்டுங்க. சரி, அடுத்து சூரியனுக்கு வாங்க. இப்ப சூரியன் எந்த ராசியில இருக்காருன்னு பார்க்கணும். சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். சூரியன் ராசியை கிடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிடுவாரு? ஒரு மாசம் 30 நாள் 30 நாள் எடுத்துக்கிறார். அப்ப 30 நாள் எடுத்துக்கிறாருன்னா, இப்ப உதாரணமா இன்னைக்கு சூரியன் எங்க இருக்காரு? 9 டிகிரில இருக்கிறாரு. 9 டிகிரில இருக்காரு. இப்ப உதயம் வந்து 10 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1 டிகிரி வந்து சூரியன் நகர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறாரு. 9 டிகிரின்னு எத்தனை நாள் நகர்வாரு? 21 நாள் அந்த ராசி கிடக்கிறதுக்கு ஆகும். வெரி குட். ஒரு காரியத்தை பொறுத்து வரையில் இது எவ்வளவு நாளில் நடக்குமோ அந்த காரியத்துக்கு தகுந்தாப்புல இது மாச கணக்கில் நடக்கக்கூடியதா, இது நாளுக்கணக்குள்ள நடக்கக்கூடியதா, அல்லது நேரத்துக்குள்ள நடக்கக்கூடியதா என்று யூகிக்க வேண்டும். இப்ப புரியுதா? குருஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க குருஜி. இப்ப உதாரணமாக ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து நான் எப்ப வருவேன்னு கேட்கிறாரு. கேட்கும் போது சூரியன் வந்து இப்ப உதாரணமா சூரியன் வந்து கும்பத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே மேச உதயம். அப்ப இந்த கும்பத்துக்கு போய் இந்த கும்பத்துல இருக்கிற சூரியன் மேசத்தை போய் தொடுறதுக்கு இப்ப கும்பத்துல 27 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 27 டிகிரினா இன்னும் 3 டிகிரி தானே இருக்கு. அதுல ஒரு 30 டிகிரி. அப்ப 33 நாள். இங்க உதயம் வந்து 1 டிகிரில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை நாள்ல வந்துருவாரு? 34 நாள் வந்துருவாரு. இப்ப புரியுதா? 34 நாள் 34 நாள்ல வந்துருவாரு. அப்படி மீனம் எடுத்துக்க கூடாதா குருஜி? 30 டிகிரி மீனம் 30 டிகிரிஸ் எடுத்துக்க கூடாதா? கேட்கணும்ல, அது 30 நாள் இல்ல. ஆமா குருஜி. இப்போ இங்க இருந்து இது வந்து 27 நாள்னா இன்னும் 3 நாள் தண்டு இருக்கு. கும்பத்துல ஒண்ணு 3 டிகிரி தானே இருக்குது. 3 நாள், அதுல ஒரு 30, 33, அதுல ஒரு நாள். அப்ப 34 நாள்ல வந்துருவாரு இல்லையா? ஆமா குருஜி. இதுவும் ஒரு மெத்தடு. இப்ப புரியுதா? ஏன் மத்த கிரகத்தெல்லாம் ஒரு ராசிக்கு ஒரு நாள் சொன்னீங்க, சூரியனுக்கு மட்டும் ஒரு டிகிரிக்கு ஒரு நாளா? சூரியனும் சந்திரனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கதிர்கள் இருக்கு இல்லையா? இப்பதான் சொன்னோமே கதிர்னு சொன்னமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கு ஒரு கதிர் சொன்னோம் இல்லையா? அப்படி சொல்லும் போது இப்ப இந்த சந்திரன் இருக்கு இல்லையா? இந்த சந்திரனுக்கு உதயத்துக்கு இடையில உள்வட்டத்துல எந்த கோள் இருக்குன்னு பாருங்க. அந்த கோள்களுடைய கதிர்களை கூட்டினாலும் வரும். கிரகத்தை எடுத்துக்கணுமா குருஜி? இப்ப கோள்ல கிரகம் இருந்தா அந்த கிரகத்தோட அங்க இருந்து உதயத்துக்குள்ள இருக்க கிரகங்களை உதயத்து வரைக்கும் 2-3 கிரகம் இருந்துச்சுன்னா அதனுடைய கதிரை புற கூட்டுனா அத்தனை நாள்.
அப்படியும் செய்யலாம். 2, 4, 5, 6, 7 கிரகம் இருக்குதுங்கய்யா. 7 கிரகம் இருக்குன்னா இந்த 7 கிரகத்துக்கு எவ்வளவு கதிர், எத்தனை கதிர்னு போடுங்க. செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, சந்திரன், இந்த 7 அது கிரகம். பூரா கூட்டினோம்னா எத்தனை நம்பர் வருதோ அத்தனை நாள். அதுல எல்லாத்துக்கும் கேது, குரு, இது 2 மட்டும் தாங்க இல்ல. அப்ப அதை விட்டுறணும். அப்ப இதுவும் ஒரு டைமிங் ஆஃப் ஈவென்ட்க்கு எடுத்துக்கிறார்கள். நான் எத்தனை முறை இருக்கோ அத்தனை முறையும் சொல்றேன். ஆனா நம்ம எடுத்துக்கிற போறது என்னன்னா சூரியன், சந்திரன். அடுத்து இன்னொன்னு, உதயத்தை தொடும் காலம், உதயத்திற்கு 7ஆம் இடத்தை தொடும் காலம். அடுத்து காரக கிரகம், கேள்விக்குரிய காரக கிரகம் உதயத்தை தொடுங்காலம், 7ஆம் இடத்தை தொடுங்காலமும் கம்பவம் நடக்கும். ஏழாம் இடத்துல உதயத்தின் டிகிரியிலே 7ஆம் இடத்த டிகிரியும் எடுத்துக்கணும். உதயத்தையோ உதய ராசிக்குள்ள வந்தாலும் சரி, உதயத்துக்கு 7ஆம் ராசிக்குள்ளேயே அந்த காரக கிரகம் வரணும். அங்க டிகிரி தேவையில்லை. டிகிரி தேவையில்லை ஐயா. அல்லது உதயாதிபதியை தொடும் காலம் அந்த காரக கிரகம். உதயத்தை தொடும் காலம் அல்லது உதயத்துக்கு 7ஆம் இடத்தை தொடும் காலம். அடுத்து இன்னொரு விஷயம், இப்ப 12 ராசி கட்ட இருக்கு இல்லையா? 12 ராசி கட்டத்துல ஆருடம் ஒருத்தர் வர்றாரு. ஈஸ்வரர் வந்துட்டாப்ல, நான் இது சந்திக்கிறேன்னு வர்றாப்ல. வரும்போது சிவகங்கை போன் பண்றாரு, இல்ல மதுரையில போன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எத்தனை மணிக்கு என்னை சந்திப்பார், எந்த பொழுதில் என்னை சந்திப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஆருடம் எடுக்கணும். ஆருடம் ஒரு ராசியை கிடக்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்ப உதயத்தை ஆருடம் தொடும் காலமும் ஒருவரை சந்திக்கலாம். உதயத்திலிருந்து 5ஆம் இடத்தையோ, உதயத்திலிருந்து 7ஆம் இடத்தையோ, உதயத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் தொடும்போது சந்திப்பு நடைபெறும். இப்போ ஒருத்தர் போன் பண்றாரு, நான் சொன்னதெல்லாம் புரியுதான்னு பாருங்க. ஒருத்தர் போன் பண்றாரு, போன் பண்ண உடனே அப்ப உடனே என்ன பண்ணணும், ஒரு ஆருடம் போட்டாச்சு. ஆருடம் என்ன வரும், இப்ப 8 மணி 1 நிமிஷம் ஆருடம். ஆருடம் எங்க இருக்கும்? சரி, உதயம் எங்க இருக்கும்? இப்ப மணி 8 மணின்னா எத்தனை மணி நேரம் ஓடி இருக்கு? 2 மணி நேரம் ஓடி இருக்கு. 6ல இருந்து 7, 8, 2 மணி நேரத்தை ஓடி இருக்கு. நம்ம இருக்கிறது மகரத்துல இருக்காரு சூரியன். அப்ப எங்க இருப்பாரு? மீனத்துல தானே இருப்பாரு. உதயம் மீனத்துல தானே இருப்பாரு. இப்ப புரியுது அப்படின்னு? அப்ப ஆருடம் எங்க இருக்கும்? 1 நிமிஷத்துக்கு மேசத்துல இருக்கு. அப்ப உதயத்தை விட்டு கடந்துட்டாரா? கடந்துட்டாரு. இப்ப மேசத்துல எத்தனை டிகிரில இருக்காரு? 6 டிகிரில இருக்காரு. 1 நிமிஷம்னா 6 டிகிரி தானே. அப்ப 1 நிமிஷம்னா 6 டிகிரி. இன்னும் மீதி எத்தனை டிகிரி இருக்கு? எத்தனை நிமிஷம் இருக்கு? 4 நிமிஷம் இருக்கா? சரி, அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு எத்தனை? 5 நிமிஷம். 4, 5 9 சரி, மிதுனத்துக்கு ஒரு 5 நிமிஷம். 14 நிமிஷம். சரி, கடகத்துக்கு 19 நிமிஷம். 19 நிமிஷத்துக்கு 5ஆவது ராசிக்கு வந்துடுறாரா? ஆமாங்க, வந்துடுறாரா? வந்துடுறாரு. அப்ப 19 நிமிஷத்துல இருந்து அந்த 5ஆவது ராசி எத்தனை? 5 நிமிஷமா? 19 நிமிஷத்துல வந்துருவாரு. 10 நிமிஷத்துல வந்துருவாரு. 10 நிமிஷத்துல வரலைன்னா 25 நிமிஷத்துல வரமாட்டாரு. 19 ஒரு 10 29 நிமிஷத்துல வருவார்.
அடுத்து என்ன செய்வாரு? 29 நிமிஷம் 30 நிமிஷத்தை தானே வர முடியும். ஆமாங்க. 9ஆம் ஏழாம் இடத்துக்கு வரும்போது வருவாரு. 7ஆம் இடத்துக்கு வரல, அப்பையும் வரல. அப்புறம் எப்ப வருவாரு? 9ஆம் இடத்துக்கு 35 வருவாரு. வரமாட்டாரு, 40 வரமாட்டாரு. அப்ப எப்ப வருவாரு? 9ஆம் இடம் 45க்கு வந்துருவாரு. 45க்கு வந்துருவாரு. அப்பையும் வரல, இப்போ 1 மணி நேரத்துல வந்துருவாரு. 1 ஹவர்ல வந்துடும். 1 ஹவர்ல வந்துருவாரு. அது எந்த டிகிரியில வருதுன்னு பார்த்தா அந்த நிமிஷத்தில் வருவார்னு எழுதி வச்சிடலாமா? இப்ப ஏன் வரலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நல்லா பாருங்க. ஏன் அவர் வரவில்லை அப்படிங்கிறதுக்கு, உள்வட்டத்தில் ராகு கேது இருந்தாலோ, வெளிக்கட்டத்தில் பாம்பு இருந்தாலோ, கவிப்பு இருந்தாலோ வரமாட்டார். புரியுதா? எல்லாம் பிரேக் வந்துருச்சு. தடுத்துருச்சு. புரியுதா? குருஜி ஐயா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். வந்தவங்களுக்குள்ள கூட வரமாட்டேங்கிறாங்க குருஜி. ஆனா தடுக்கிறதுனா கம்ப்ளீட்டாவே வராம இருக்குதா? அது தடுக்கிற வரைக்கும் வரமாட்டார் இல்லையா? ஓகே. அவர் பார்க்க வந்துட்டாரு. இப்ப என்னை ஒருத்தர் பார்க்க வர்றாரு, வீட்டுக்கு வெட்ட பக்கத்துக்கு வந்த உடனே அவரு கைப்பு வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு பொருளை போட்டேன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு விடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ். கவிப்போ பாம்போ ராகு கேதுவோ என்ன செஞ்சிருச்சு? தடுத்து விட்டது. இப்ப புரியுதா? ஐயா ஒரு சந்தேகங்க. ஐயா இது வந்து 1 மணி நேரத்துக்குள்ள நடக்கிற சம்பவத்தை பார்க்கலாங்க. இப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நடக்கணும் எப்படி சொல்றது? ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு படைக்கணும்னா உதயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்க மதுரையில இருந்து வர குறைஞ்ச 2 மணி நேரம் ஆகும், அல்ல இங்க இருந்து வரதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இதை நாம எப்படி கணக்கு போட்டு எடுக்கிறது? இப்ப அப்படி நீங்க மணிக்கணக்குல பார்க்கும்போது, இன்னொரு விஷயம், மணிக்களவுல பார்க்கும்போது ஜாம கிரகம் ஒரு ராசியை கிடக்க, ஜாம கிரகம் ராசியை கடக்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறது. சரியா? ஒரு ஜாம கிரகம் ஒரு ராசியை கடந்து வர 1 மணி நேரம் எடுத்துக்கிறது. அப்படி வரும்போது 1.5 மணி நேரம் சொன்னீங்க. 1.5 மணி நேரம்னா 1.5 ராசி. 45 டிகிரி கடக்க 1.5 மணி நேரம், ஒரு ராசி கடக்க 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஜாம கிரகம் வந்து ஒரு ராசியை கடந்து வந்துடும். அந்த ஜாம கிரகம் வந்து இப்ப உதாரணமாக அந்த ஜாம கிரகம் குருவோ சுப கிரகங்களோ உதயத்தை தொடும்போது, உயரத்துக்கு 7ஆம் இடத்தில் வரும்போது அந்த காரியம் நடக்குமா இல்லையா? அந்த நேரத்தில் அங்க பாம்பு இருந்துச்சுன்னா நடக்காது. புரியுதா? இப்ப உதயத்துக்கு 3ஆம் இடத்திலே கவிப்பு இருக்கு, அவன் புறப்படுவானா? உதயத்துக்கு 7ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு, எதிர் நபரை சந்திக்க முடியுமா? முடியாது. பயணம் அப்படின்னாலே, இப்ப பயணம் அப்படின்னாலே புதன் அப்படின்னா பயணம், டிராவல்ஸ், பயணம். புதன் கவிப்புல இருந்தா தகவல் வருமா? பயணம் வருமா? வராது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த கவிப்பு ராகு கேது இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஐயா அப்போ ராகு இல்ல கேது பாம்பு இல்ல கவிப்பு இவங்க கடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர அதுக்கடுத்து நடக்கும். இப்போ 5வது இடத்துல வரும்போது இவங்க எல்லாம் தடுக்கிறாங்கன்னா அப்ப 7வது இடத்துலயோ இல்ல 9வது இடத்துலயோ 7வது இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இந்த உதயம் மாறிடம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. நடக்கும். சரிங்க ஐயா. நடந்துரும். கவிப்பை தாண்டி அடுத்த வீட்டுக்கு வந்துருவாங்களா? அந்த 5 நிமிஷம் வந்துரும். ஒருத்தன் கேள்வி கேட்கிறேன், நல்லா கவனிங்க. உதயம் வந்து நல்லா கவனிங்க.
உதயத்துல வந்து ஒரு கோள் இருக்கு, உதயத்துல ஒரு கோள் சந்திரன் இருக்கு. ஆனா உதயாதிபதி நீசமா இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? சந்திரன் இருக்கதா விரைவாக நடந்துரும்னு சொல்றோம். ஆனா உதயாதிபதி செவ்வாய் 4ல போய் நீசமா இருக்காரு. 4ல போய் நீசமா இருக்காரு. அப்ப இது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்ப அவனால பரப்ப முடியல இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப கவிப்பு எங்க இருக்குன்னா 3ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் பாவத்தை எத்தனை கட்டம்? 3 கட்டம் இருக்கு இல்லையா? உதயம் 3 கட்டம் இருக்கு. 3 மணி நேரம் கழிச்சு அவன் பயணத்தை மேற்கொண்டான்னா பிடிச்சிடலாம் இல்லையா? இப்ப பரப்பட முடியாது அப்படின்னு கவிப்பை கடக்கும் நேரம் சம்பவம் நடக்கும். இப்ப உதாரணமா நம்ம மேச உதயம்னு போட்டோம். நல்லா கவனிங்க, மேச உதயம்னு போட்டிருக்கோம். உதயத்துக்கு இப்ப அதே சந்திரன் கோச்சார சந்திரன் விருச்சகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த விருச்சகத்தில் இருக்கும்போது கவிப்பு 11ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கவிப்பு எங்க இருக்காரோ அந்த கவிப்பு இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து இந்த கோச்சார சந்திரன் நட்சத்திரம் வர கூட்டணும்னா அத்தனை நாளைக்கு கண்டிப்பா நடக்காது. புரியுதா அந்த பாயிண்ட்? புரியுதுங்க. புரியுதுங்கய்யா. வணக்கம் ஐயா. கவிப்பு சதயத்துல இருக்குது. சதயத்து வரைக்கும் நடக்காது இல்லைங்க, கவிப்பு சதயத்துல இருக்குது. அந்த கவிப்பு சதய நட்சத்திரத்து வரைக்கும் இந்த கவிப்பு இந்த கோச்சார சந்திரன் வந்து போகும்போது அந்த காரியம் எப்பயும் நடக்காது. 11ல வருது 9ல வந்துருச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அங்க தடுத்து நிக்குது. உதயத்தை தொட விடாது. உதயத்தை சம்பவத்தை நடத்த விடாது. எப்ப நடக்கும் சொல்லணும். அது சதயத்துக்கு அடுத்து பூரட்டாதி வரும் இல்லையா? அத்தனாவது நாள் தான் நடக்கும். பூரட்டாதி உத்தரட்டாதி அந்த பூரட்டாதி சதய வரைக்கும் கெடுபடியாத்தான் இருக்கணும்னு சொல்லணும். ஐயா சந்திரனும் கவிப்பும் ஒன்னா இருந்தா ஐயா, கவிப்பும் சந்திரனும் ஒன்னாவே இருக்கிறாங்க ஒரே நட்சத்திரத்துல, அப்ப அடுத்த நட்சத்திரம் சந்திரன் போகும்போது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நடக்கவே நடக்காது, சுத்தமா நடக்காது அந்த டைம்ல. அந்த நேரத்துல இப்ப நடக்காது. இப்ப நீங்க போயிருந்தீங்கன்னா மாடிக்கிறோடா கவிப்புல இருக்குடா அப்படின்னு சொல்லி வரும். உதயத்திலேயோ கோச்சார சந்திரனையோ உதயத்துக்கு 7ஆம் இடத்திலே இருந்தா நீங்க யாரையும் போய் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்தா யாரையும் பார்க்க முடியாது. நடக்காது. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் இப்பதாங்க ஐயா ஜாயின் பண்ணேன், லேட்டா வந்துட்டேன். யாரு? கண்ணன் பொண்டுட்டி கண்ணன். வாங்க வாங்க வாங்க. கோவில் போயிருந்தேன், இன்னைக்கு கல்யாணம் நானு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப வீடியோ பாத்துக்காங்க. சரிங்க சரிங்க. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள்ல கோச்சார சந்திரன், கோச்சார மூன், கோச்சார சன்னு, இது 2 தான் முக்கியம். மாத கணக்கில் நடக்கணும்னா சன்னை தூக்கு, நாள் கணக்கில் பார்க்கணும்னா 3 தூக்கு. ஐயா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இதுதாங்க கால நிர்ணயத்துல நான் கணிச்சதை சொல்றேன். அந்த சம்பவம் நடந்துருச்சு, எப்படி கணிச்சேன்னு சொல்றேன், நம்ம மக்களுக்கு தெரியட்டும். ஒரு நண்பர் வந்து 75 லட்ச ரூபாய்க்கு வீடு வைக்கணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை நம்பலாம போயிட்டாரு. 2வது வாட்டி ஒரு மாசம் கழிச்சு வந்தாரு. 41 நாள்ல உனக்கு முடிஞ்சிருமியான்னு சொல்லிட்டேன்.
ம். அந்த 41 நாள்ல முடியும்ன்றதை எப்படி சொன்னேன்னா, நான் உதய துணைக்கு 10ஆம் அதிபதி வந்தாரு. ம். 10ஆம் அதிபதின்றது அந்நேரம் பார்த்தது மறந்துட்டேன். செவ்வாய் அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ம். நான் வந்து மாச கணக்குல தான் முடியுன்றத முடிவு பண்ணிட்டு 41 நாள் கால்குலேஷன் என்னன்னா 2 விதமா கணக்கு பண்ணேன். ம். உள்கட்ட சந்திரனையும் எடுத்தேன். அத உதயத்தை தொடுற அந்த உதய காரகிரகத்தையும் எடுத்தேன். இதை எடுத்து 41 நாள் சொல்லிட்டேன். ம். அது முந்தா நேரத்து 10:10 முடிஞ்சிருச்சு. அந்த அந்த டயத்துல முடிஞ்சிருச்சு. ம். 2ல எது பலமா இருக்கோ அதை நம்ம எடுத்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டேன். ஆனா அதாவது சொல்லும்போது கொஞ்சம் பயந்துட்டே தான் சொன்னேன். ஆனா அடிச்சிட்டேன். ஆனா நடந்துருச்சு. இப்போ அதாவது அந்த செக்கு பணம் வந்து 63 லட்சம் ஏதோ 40 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க போல. இந்த பணம் எப்ப கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் 63 மணி நேரத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ம். 63 மணி நேரத்துல உனக்கு பணம் வந்துடும். பணம் வந்தா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு 2வது நாள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த டைமிங் போய்கிட்டு இருக்கு. பணம் இன்னும் அவங்களுக்கு கிரெடிட் ஆகல. கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் நேர்ல வந்து பார்க்க வரேன்னு இருக்காங்க. இதை எப்படி எடுத்தேன்னா சந்திரனை வச்சு எடுத்தேன். சந்திரனை தான் நீ தூக்கணும். அது அந்த கேள்வி நல்லா உள்வாங்கிக்கிற போது கேள்வியை வந்து கண்ணை மூடிட்டு கேட்பேன். அவங்க சொல்ற கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வாரமா நாளா மணியா வருஷமா நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும். அது நடக்க சொன்னாத்தான் நம்ம காலத்துக்கு போகணும். நடக்கலைன்னா பரிகாரத்துக்கு ஓடி போயிடும். அங்கே கேட்ட போட்டணும் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பரிகாரத்துக்கு ஓடுறான்னு முதல்ல 6, 8, 12 பார்க்கணும். 6 இருக்கான்னு பார்க்கணும். தடை இருக்கான்னு வந்து கவிப்புல இருக்காரான்னு பார்க்கணும். நீசமா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கேள்விக்கான கரெக்டா பதில் சொல்லிருச்சு. அது கிடைக்கும் வரும்னு சொல்லிருச்சு. அதுல இன்னொன்னு வேற சொல்லிட்டேன். நீங்க கொடுக்குற பணம் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்குள்ளாகுங்க. பிரச்சனைக்குள்ளானா என்ன ஆகும் அப்படின்னா டாக்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கரெக்டா 20,000 டாக்ஸ் தட்டு சொல்லிட்டாங்க. இன்கம் டாக்ஸ் பேங்க் மூலமா வர்றதுனால அவங்களே பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது எப்படின்னா 11ல கவிப்பு இருந்துச்சு. உள்கட்டத்துல வந்து 11ல கவிப்பு இருக்கும்போது சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. சூரியனாலே அரசாங்கம். சூரியன் கவிப்புக்குள்ள இருந்துச்சுன்னா அரசாங்கம். குரு வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட பணம். அது ஆனா டக்குன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். படிக்க படிக்க வந்துரும். அந்த அனுபவம் வர வர உங்களுக்கே புரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து டெக்னிக்கலை பூரா சொல்லி கொடுத்துட்டேன். இதுல ஏதாவது ஒரு டெக்னிக்கலா நீங்க பின் பண்ணிட்டுங்க. எல்லாத்தையும் நீங்க பின்பற்ற முடியாது. சொல்லும் இதை பண்ணி இப்ப அப்ப ஒரு காரியம் எப்ப நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம். இப்ப 6ஆம் இடம்ங்கிறது வந்து நம்மளை என்ன செய்யும்னா பிறருடைய உதவி இருந்தாத்தான் நம்ம ஜெயிக்க முடியும். 6ஆம் இடம்னா 8ஆம் இடம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மள பேராசை தூண்டி விடும். 12ஆம் இடம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது கிடைக்காது. அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப 8ஆம் இடம்தான் ஒரு பொருள் இழப்புன்னு அர்த்தம். 8, 12 எல்லாம் ஒரு பொருள் இழப்புன்னு அர்த்தம். ஒரு பொருள் 8ஆம் பாவ சம்பந்தம் இல்லாமல் இழக்க மாட்டோம். 6ஆம் இடம்னா நம்ம மறந்து வச்சுட்டோம்னு அர்த்தம். 8ஆம் இடம் இருந்து இழந்துட்டோம்னு அர்த்தம். அது 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னு எடுத்துக்கணும். இது நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சதா? ஜாதகத்தை போட்டு சொன்னாதாங்க நல்லா. சரி, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ உதாரணமா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா ஜாதகமே நீங்க இப்போ ஒரு ஆறுடம் போடுறீங்க. ஆறுடம் போட்டோன்னு எதை பார்க்கணுங்கிற மைண்ட் உங்களுக்கு வரணும். சந்திரனைத்தான் பார்க்கணும். கோச்சார சந்திரனை தூக்கணும். உண்டா இல்லையா என்று பார்க்கணும். உண்டு அப்படின்னு சொன்னா கோச்சார சந்திரனை எடுக்கணும். கோச்சார சந்திரன் அல்லது கேள்விக்குரிய பாவாதிபதி கேள்விக்குரிய பாவத்தையோ உதயத்தையோ உதயத்துக்கு 7ஆம் இடத்தை தொட்டால் அந்த காரியம் வெற்றி. இது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் எழுதிங்க. ஒருத்தர் காரியம் நடக்கணும் அப்படின்னா உதயாதிபதியும் 10ஆம் அதிபதி சம்பந்தம் இருந்தாலும் அந்த காரியம் நடந்துடும். ஈஸ்வர்
ஐயா புரிஞ்சுதுங்க, உள்வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்பந்தம் இருந்தா அந்த காரியம் நடந்துடும். எப்படி? பத்துக்குடையவனும் உதயாதிபதியும் உதயத்தில் இருந்தால், கோச்சார கிரகங்களை சொல்றேன், பத்துக்குடையவனும் உதயாதிபதி உதயத்தில் இருந்தால், உதாரணமாக ஏதாவது ஒரு உதயம், மேச உதயமே சொல்லுங்க. மேச உதயம் இருக்கு. மேசத்தின் உதய அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேரும் சேர்ந்து, சனியும் சேர்ந்து, சனியும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்தால் அந்த காரியம் எப்படி நடக்கும்? சூப்பரா நடக்கும். 10ஆம் இடத்தின் அதிபதி அங்க என்ன ஆயிட்டாரு? ஆட்சி ஆயிட்டாரு. இவரு உச்சமாயிட்டாரு. சரி, அதே இது 10ஆம் வீட்டின் அதிபதியும் உதயாதிபதியும் உதயத்திலே இருந்தால் காரியம் நடக்கும். சனி நீச்சமா தான் நடக்குது. அங்க செவ்வாய் ஆட்சி ஆயிட்டாரு, நேச பங்கம் ஆயிருக்கு. அப்ப காரியம் நடக்கும். இங்க நீசத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. 1-10 கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகே. 1ஆம் அதிபதி ஐயா, 1-10 கனெக்ஷன். இது வந்து காரிய சித்திக்கு மட்டும் இல்லையா, இல்ல மத்த எல்லாத்துக்குமே காரிய சித்திக்கு மட்டும். காரிய சித்தினா கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்க ஐயா. செவ்வாய் 8ஆம் அதிபதி எடுக்கக்கூடாதாங்க. செவ்வாய் 8ஆம் அதிபதி வரனா தடை வரும்னு சொல்லலாமா? 1-10 கனெக்ஷன் மட்டும் பாருங்க. அது 8ஆம் அதிபதியா இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்தாலும் வெற்றி வரும், அல்லது எதிர்பாராமல் வெற்றி வரும். 8ஆம் பாவங்கிறது எதிர்பாராமல் வெற்றி வரும், திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி வரும். ஐயா 2வது ரூல் புரியல ஐயா. 2வது முதல்ல வந்து 10ஆம் அதிபதி உதயாதிபதி உதயத்தில் இருக்கிறது. 2வது ரூல் அதேதான். உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10ல இருக்கிறது. 10ல இருக்கு. சரி. 2 அப்படி இருந்து 6-8ல இருந்தா நடக்காதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்காதியா, இது சிறப்பு ரூல். ஓ, அதாவது 6, 8, 12 எங்க இருந்தாலும் கணக்கு இல்ல. உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்னா நம்ம இணையும் போது அது உதயத்துல இருந்தாலும் 10ஆம் வீட்டுல இருந்தாலும் அது 10ஆம் பாவம் என்பது அதுதான் சிகரம். 10ஆம் பாவம் உச்சி, வெற்றிங்களா ஐயா? வெற்றி, அதாவது உச்சின்னு அர்த்தம். உச்சி. 10 என்பது உச்சி, 4 என்பது பாதாளம். அங்க வந்து கவிப்பு இருந்தா நடக்காதுன்னு சொல்லிடலாம். கவிப்பு கூடவே தான். கவிப்போ பாம்போ இருந்தா பிரச்சனை. ஐயா இது எந்த லக்னமா இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தானா? எந்த லக்னமா இருந்தாலும் இதேதான் ரூல். ஓகே. ஐயா இது வந்து நம்ம லக்கணத்துக்கு எடுத்துக்கணுங்களா, உதயத்துக்கு எடுத்துக்கணுங்களா ஐயா? 10ஆம் அதிபதியும் உதயாதிபதியும் மத்ததெல்லாம் பார்க்காதயா, 1-10 கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதாங்க ஐயா, இப்போ நம்ம 1ன்னு கணக்கு எடுக்கிறது உதயத்தை எடுத்துக்கணுங்களான்னு கேக்குறேன். உதயாதிபதி. ஓகே ஓகே ஓகே. இப்ப மிதுன உதயம், இந்த உதயாதிபதி யாரு? புதன். 10ஆம் அதிபதி குரு. அவர் 2 பேரும் 10ல இருந்தாருன்னா சக்சஸ். அங்க குரு ஆட்சியா இருப்பாரு, புதன் நீசமா இருப்பாரு, இருந்தாலும் வெற்றி. 2 பேரும் போய் 5ல இருந்தா அதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் பாருங்க. 2 பேரும் சேர்றாங்களா அது கேட்டோம். 10ல இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து உதயத்தில் இருந்தாலும் வெற்றி. புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்ப இன்னொரு விஷயம், 10ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் பாவத்தை பார்த்தாலோ உதயாதிபதி உதயத்தை பார்த்தாலும் அந்த காரிய வெற்றி. இந்த 2 பேருமே பார்வை செய்யணுங்களா ஐயா, இல்ல யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டை பார்த்தா போதுமா?
உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்தா அந்த காரிய சூப்பர் வெற்றி. ஓ, அதாவது 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கணும், உதயாதிபதி உதயத்தை பார்க்கணும். 2 பேருமே ஆ. அந்த வேலையை பண்ணணும். ஒருத்தர் பார்க்காம விட்டாக்கா வேலை செய்யாது. ஆஹா. அப்படி எடுத்துக்கலாங்களா? அதாவது உதயாதிபதி உதயத்தை பார்த்தா அந்த காரியம் செய்யணும்னு நினைப்பேன். ஓகே ஓகே. 10ஆம் அதிபதி 10 பார்த்துச்சேன்னா அந்த காரியத்தை செஞ்சிருவேன். ஓ, இப்ப கும்ப லக்னத்துக்கு சனி 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 உதயத்திலே இருக்குது, செவ்வாய் 10ல இருக்குது. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இது நடக்குமா? நடக்கும். பார்வை பார்த்தாலும் நடக்கும். சனி 10ஆம் பார்வையா விருச்சிகத்தை பாக்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்வையின் மூலமா, நல்லா கவனிங்க, பார்வையின் மூலமாவோ சேர்க்கையின் மூலமாகவோ கண்டிப்பா காரியம் நடக்கும். அப்ப பார்த்தாலும் நடக்குது, அப்ப 2 பேரும் 2 பாவத்தை பார்த்தாலும் நடக்குது, 2 பேரும் மாத்தி பார்த்தாலும் நடக்குது. புரியுதா ஐயா? இது புரியுதுங்க ஐயா. இப்ப நீங்க காரிய வெற்றிக்கு சொன்னீங்களா, காரிய வெற்றிக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஐயா. என்ன மாதிரியான காரியத்துக்கு? நீங்க ஒரு காரியம் கேட்கிறீங்க. காரியம்னா என்ன? கேள்வி, ஒரு சம்பவம். வர்றேன், நான் தேர்தல்ல நிக்கிறமான்னு கேக்குறேன். தேர்தல் நிக்கமான்னு கேக்குறியா? கன்னி உதயம், உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் இது 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல போய் உதயாதிபதி நின்றுதான் அவன் ஜெயிச்சிருவான்ல. அதே புதன் மீனத்துல போயிருந்து 7ஆம் பார்வையா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிருவான்ல. 7ல உட்காந்து சொந்த வீட்டை எல்லாம் பாக்குறாரு 10ஆம் வீட்டு அதிபதி. 10ஆம் வீட்டின் அதிபதியும் உதயாதிபதியும் 1ஆம் பாவத்தை பாக்குறா. அது நீச்சமா இருந்தாலும் ஜெயிச்சிடும் பாக்குறா. அதே 4வது ராசியில போய் உட்கார்ந்து அங்க இருந்து புதன் வந்து 7ஆம் பார்வையா பாக்குறா 10ஆம் பாவத்தை. அப்பயும் ஜெயிச்சிருவியா. இப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நல்லா கவனிங்க. 10ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி புதன், உதயாதிபதியும் புதன், அவர் 10ல போய் உட்கார்ந்தா இவனை எவனும் தொட முடியாத அளவுக்கு ஜெயிச்சிருவான். அதிக வித்தியாசம் ஜெயிப்பாரு. ஆனா அதே 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா கொஞ்சோண்டு வித்தியாசத்துல ஜெயிப்பா. இழுப்பறியில ஜெயிப்பாரு. இழுப்பறியில் நீயா நானான்னு ஜெயிப்பாரு. அதே 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா சூப்பரா வெற்றி அடைவான். 7ஆம் இடம் வந்து நீச்ச வீடு. ஓகே ஓகே. அங்க போய் போராடி ஜெயிப்பாரு 7ஆம் வீட்டுல. 4ல உட்காரும் போது நார்மலா ஜெயிச்சிருவாரு. அதுவே நீங்க ஒருத்தன் வர்றான், நல்லா கவனிங்க, ஒருத்தன் வர்றான், ஐயா நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறான். கடக உதயம், கடக உதயம். கடகத்துக்கு 10ஆம் இடம் யாரு? மேசம். மேசம். மேசத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். இவர் 2 பேருமே கடகத்திலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நடக்கும். நடக்கும். செவ்வாய் நீசம். செவ்வாய் நீசம். ஆனா அங்க சந்திரன் ஆட்சி ஆயிடுறாரு, நீச பங்கம் ஆயிடுறாரு. ஆனா 10-1 கனெக்ஷன் இருக்குதுனால இழுவரியானாலும் முடிஞ்சிடும். நடக்கும். அதே போய் 7ல உட்காந்தாருன்னா இன்னும் சூப்பரா நடந்துருது. 10ஆம் அதிபதி சந்திரனும் செவ்வாயும் 7ல உட்காந்தா உச்சத்துல உட்காடுறாங்க. அப்ப நடந்துடணும் தான். லக்னத்தை உதயத்தையும் பாக்குறாங்க 7ல உட்காந்து. 7ல உட்காந்தா எதை பார்ப்பாங்க? உதயத்தையே பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பாத்துடுறாங்க. 7ல உட்காந்து பாக்குறாங்க. அப்ப இவன் போனோன்னு எல்லாம் முடிஞ்சு போகும். புரியுதா? அதே துலா ராசியில வந்து உட்கார்றாங்க சந்திரனும் செவ்வாயும்.
7ஆம் பார்வையா பார்த்துருவாங்களா 10ஆம் வீட்டை? பாத்துடுறாங்க. ஆமாங்க ஐயா. ஜெயிச்சிருவாங்க. ஐயா இப்ப இந்த விதி வந்து எல்லாத்துக்கும் பொருந்துங்களா? இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம், வீடு வாங்க போறோம், கார் வாங்க போறோம்னாலும் இது இது அப்ளை பண்ணா எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா கேள்விக்கும் பொருந்தும். எல்லா கேள்விக்கும் பொருந்தும்ங்கிறதுனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க கவிப்பு 8ஆம் அதிபதியில பார்க்க கூடாது. கவிப்ப கண்டிப்பா பார்க்கணும். உதயாதிபதி கவிப்புல இருக்கக்கூடாது, உதயத்துல கவிப்பு இருக்கக்கூடாது, ஆறுடத்துல கவிப்பு இருக்கக்கூடாது. உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கவிப்புல இருந்தா காரியம் நடக்காது. கவிப்புங்கிறது வில்லன். நல்லா கவனிங்க, கவிப்புங்கிறது வில்லன். கவிப்புங்கிறது வில்லன், உதயம்ங்கிறது நீங்க கேள்வியாளர். இந்த கவிப்பு வந்து உதயத்தையோ உதயாதிபதியோ 10ஆம் அதிபதியோ 11ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் நீங்கள் ஆசை நிறைவேறாது. இதெல்லாம் பார்க்க வேணாம். 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, உதயாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 10ல இருக்காரு, 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. கவிப்பை பார்க்கணும். 11ஆம் இடத்துல இருந்தா எல்லாம் முடியும், ஆனா இவனுடைய ஆசை நிறைவேறாது. நடக்காதுன்னு சொல்லிடலாமா? நடக்காது. 11ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் எந்த காரியமும் நடக்காது. 9ல கவிப்பு இருக்கிறாங்க, கவிப்பு 9ல இருக்குது, அப்ப நடக்கும் சொல்லிடலாமா? 9 பார்க்க கூடாது. 11ஆம் இடம் தான் முக்கியம். ஆசை நிறைவேறுதல். ஓ சரி. உதயம் என்பது கேள்வி. 1யும் 11லையும் கண்டிப்பா கவிப்பு இருக்க கூடாது. வேற எங்க இருந்தா கூட பரவாயில்ல, வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் ஒரு பொண்ணு பார்க்க போறேன், 7ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு, பொண்ணுக்கு பிடிக்காது. உதயத்திலே கவிப்பு இருக்கு, இவனுக்கு பிடிக்காது. 7ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் இவனுக்கு பொண்ணுக்கும் பிடிக்காது, பொண்ணு வீட்டார்களுக்கு பிடிக்காது, பொண்ணு சம்பந்தப்பட்ட யாருக்கும் பிடிக்காது. 4ல கவிப்பு இருந்தா தாயாருக்கு பிடிக்காதுன்னு எடுத்துக்கிறதாங்களா? தாயாருக்கெல்லாம் கேட்கறது இல்ல. 7 1ங்கிறது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு பார்க்கணும். 10ல இருந்துச்சுன்னா மாமியாருக்கு பிடிக்காது. அப்படி 10ல எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா காரியம் நடக்காது. யாராருக்கு சம்பந்தம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் பார்க்கணும். 2ல இருந்தா பிடிக்காது. ஐயா, 7ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் புதிய நபர் இல்லை அப்படின்னா இந்த 10ஆம் இடம் உச்சின்னு சொன்னமே, அதுக்காக கேட்டேன். 10ஆம் இடம் உச்சியில கவிப்பு இருந்தா நடக்காதுன்னு சொல்லிடலாம். கண்டிப்பா நடக்காது. 10ஆம் இடத்துல காரியம் 10ஆம் இடத்துல கவிப்பு இருந்தா வேலையே நடக்காது இல்லையா? ஓகே, அதுக்கு 4 கணக்கு போட வேண்டியதில்லை. அதுக்கு 4 செயல்பாடு, கர்மா. 11ஆம் இடம் வந்து அந்த கர்மாவை செயல்படுத்தும் இடம், விருப்பம் நிறைவேறும் இடம். 3ஆம் இடம் முயற்சி. 3ஆம் இடம் என்பது 8 எடுத்து வைக்கிறது. 3லயே கவிப்பு இருந்தாலும் நீ முயற்சியே பண்ண மாட்டேன்னு சொல்லி போடலாங்களா? முயற்சி இல்லப்பா தம்பி, முயற்சி செய்யலான்னு சொல்லணும். முயற்சி தடையாவது, முயற்சிக்கு தடை வருது. எப்பயுமே தடையெல்லாம் சொல்லாதீங்க. முயற்சி செய். கொஞ்சம் முயற்சி குறைவா இருக்குப்பா, பார்த்து செய்யறா. குருஜி எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் 10ஆம் இடத்து சம்பந்தப்பட்டா அது அந்த வேலை நடக்காதுன்னு சொல்லலாமா குருஜி? 10ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் காரியம் தாமதமாகும். கண்டிப்பா எந்த விதமான கொஸ்டின் ஆனாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் 10ல கவிப்பு வரக்கூடாது. 11ல இருந்தா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட வேண்டியதா. ஓகே. 1ல இருந்தா நடக்காதாங்க லக்னத்தை இது. உதயத்துல இருந்தா அது கேள்வியே தப்பு, கேள்வியே நடத்த விடாது இல்லையா? புடிச்சு வச்சுக்கணுமா கவிப்பு அப்படின்னு. ஐயா அதே மாதிரி இப்ப 10வது இடத்துல ராகுவும் கேதுவும் இருந்தாக்கா? 10ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா அதை பத்தி நீங்க நினைக்கிறியா? இல்லையா, கிரகங்களை தான் தடுக்கும். ஓ, பாவங்களை ஒண்ணும் செய்யாது. அது ஒண்ணும் செய்யாது. பாம்புதான். சரிங்க. ரைட். இன்றைய பாடம் எப்படி இருந்துச்சு?
ஐயா ஐயா சிறப்பாக இப்ப இருந்தது. 2ஆம் ரொம்ப தேதி நல்லா இருந்துச்சு. ஆ? ஒண்ணு ஐயா கிளாஸ் ரொம்ப ஐயா நல்லா ஆறுடத்தில் இருந்தது கவிப்பு இன்னைக்கு. இருந்தா எப்படி எடுத்துக்கிறது பலனை? ஆ? ஆறுடத்தில் கவிப்பு இருந்தா ஆருடத்தில் கவிப்பு இருந்தால் ஆருடமும் உதயமும் ஒண்ணுதையா? ஓ அது ஆருடம் என்பது நடக்காதுன்னு எடுத்துக்கோ. மனம், ம். ஆருடம் என்பது மனம், உதயம் என்பது உயிர். உதயத்துல சந்திரன் இருந்து ஆருடத்துல கவிப்பு இருந்தா குருஜி. உதயத்தில் சந்திரன் இருந்தால் காரியத்தை நடத்தணும்னு விருப்பப்படுவாங்க, வேகமா நடத்தணும்னு நடத்தப்படுவாங்க. ஆருடம் தடையா இருக்கு. கேள்வியின் குறிகாட்டி எந்த பாவத்திலிருந்து கவிக்குதுன்னு பார்க்கணும். யாருனால பிரச்சனைங்கிறதுக்கு அந்த கவிப்பு காட்டும். கவிப்பு என்பது யாரின் மூலமான பிரச்சனை, அதனுடைய பின் விளைவு என்ன? கவிப்பு என்பது இடைத்தரகர். ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போறோம்னா கவிப்பை பார்க்கணும், அது இடைத்தரகர். கவிப்பின் அதிவிதியை மட்டும் அப்பத்தான் பார்க்கணும். இடைத்தரகர் எப்படி ஆளுன்னு பார்க்கணும்னா கவிப்பினுடைய அதிவிதியை பார்க்கணும். குருஜி நீங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அதுல சுப ஆருடம் சுப உதயம்ட்டு சொன்னீங்க. அது அது எப்படின்னு கேட்கிறீங்களா? சொல்றேன் கேளுங்க. அதாவது ராசி கட்டத்தை 2ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். ராசி கட்டத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கடகத்திலிருந்து மகரம் வரைக்கு 1 2ன்னு போடுங்க. கடகத்திலிருந்து சிம்மத்திலிருந்து மகர வரைக்கும் 1 2ன்னு போடுங்க. 6 வருதுங்க. சிம்மம் கன்னி 2, துலாம் 3, விருச்சகம் 4, தனுசு 5, மகரம் 6. அதோட நிப்பாட்டிக்கங்க. அடுத்து கடகத்திலிருந்து 1, மிதுன 2, ரிஷபம் 3 அப்படியே போடுங்க. ரிஷபம் 3, மேசம் 4, மீனம் 5, கும்பம் 6. இது சந்திரனுக்கு கட்டுப்பட்டது. இது சந்திரன்ல இருந்து போகுது. கீழே இருக்கிறது சூரியனுக்கு கட்டுப்பட்டது. மேல இருக்கிறது சந்திர மாளிகை, அது மூன் பேலஸ். கீழே இருக்கிறது சன் பேலஸ். இப்ப இதுல சந்திரன் அப்படிங்கிறது மூன் இஸ் ஈக்குவல் டு ஆருடா, சன் ஈக்குவல் டு உதயா. இது அதனுடைய சொந்த ஆதிக்கத்தில் இருந்தால் அது சுபா, மாத்தி இருந்தா அசுபா. உதாரணமாக ஆருடம் கடகத்திலேயோ மிதுனத்திலேயோ ரிஷபத்திலேயோ மேசத்திலேயோ மீனத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் சுபா ஆருடா. கீழே இருக்கக்கூடிய சூரிய வீதியில் இருந்தால், சூரிய மாளிகையில் இருந்தால் அசுப ஆருடா. அதே மாதிரி அப்படியே உல்டாவா மாத்துங்க. அப்படியே மாத்தி இருந்தா அது சுபா உதயா, அசுபா உதயா. சரிங்க ஐயா. இப்ப அந்த மாதிரி வரும்போது அசுபமா வரும்போது காரியம் நடக்குங்களா நடக்காதுங்களா ஐயா? அசுபமா இவ என்ன கேள்வி கேட்க போற? சுபத்தை பத்தி கேட்க போறானா அசுப பத்தி கேட்க போறான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அது பயன்படும். ஓ ரைட். மற்றதுக்கு பயன்படாது. ரைட். அதான் அவங்க கேட்க போற கேள்வி நல்ல விதமா கேட்க போறாங்களா இல்ல சுப ஆர்வம் நல்ல கேள்வி கேட்க போறாங்களா கெட்ட கேள்வி கேட்க போறாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். மட்டும்தான் இது பயன்படும். பலன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது பலன் சொல்றது கிடையாது. பலன் சொல்றதுக்கு அல்ல. இந்த ஒன்லி ஃபார் அஸ்ட்ராலஜர். நோ, ஒன்லி ஃபார் அஸ்ட்ராலஜர். ஓகே நோயிங் குருஜி. அப்போ இன்னொரு சூக்ஷ்ம ராசி இன்ஆஸ்பீசியஸ் ஈவென்ட்ங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சூக்ஷ்ம ராசின்னு சொன்னங்க குருஜி. சூக்ஷ்ம ராசி வேண்டாம், இது போதும். இதுதான் சரியா. ஐயா ஒண்ணு அசுபமும் ஒண்ணு சுபமும் வந்துனா அந்த காரியம் கொஞ்சம் மாற்றி இருக்குன்னு அர்த்தம்.
இல்லையா? ஆ அப்படின்னு அர்த்தம். சரி. ரெண்டுமே சுபமா வந்துச்சுன்னா சூப்பர். ஆ நல்ல அப்படின்னு கேள்வி. சரி, இது போதும். ஓகே, ஐயா ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிட்டோம் ஐயா. கேளுங்க. உதய அதிபதியும் அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் எங்க அந்த 10வது இடத்த பார்க்கும் போதோ இல்ல 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் போதோ நடக்கும்னு சொல்றீங்க. ம். அதே மாதிரி 6 அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கணக்கு எடுக்க முடியுமா? அந்த மாதிரி எடுக்க கூடாது. அது எடுக்கக்கூடாது. சரிங்க ஐயா, ஏன்னா சரிங்க ஐயா. லக்னம்ங்கிறது உதயம். அப்போ உதயத்தில் உதயத்தை இருந்து மட்டும்தான். நம்ம பார்க்கணும். சரிங்க சரிங்க ஐயா. ஆருடம் என்பது கேள்வியின் குறிகாட்டி. ஓகே ஓகே ஓகே. கேள்வியை விளக்கி சொல்லும். சரிங்க Explain the question. Aruda is the main work of explain the question. ஓகே ஐயா. Udaya is a question. Udaya is the சரிங்க. lagna, starting point of the questioner. ஓகே ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். ம். நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில் ஆருடம் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள அந்த நிமிடங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆருடத்தை எடுத்துக்கணும், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பலனுக்கு உதயத்தை எடுத்துக்கிட்டு சொன்னீங்க. இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஆருடத்தையும் 10ஆம் இடத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்களா ஐயா? ஆருடத்துக்கு 10 உதயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். கால நிர்ணயத்துக்கு 10ஆம் இடத்தை காரிய சித்தியை மட்டும் தான் பார்க்கிறோம். உதயத்தை தொடும் காலம், உதயத்துக்கு 7ஆம் இடத்தை தொடும் காலம் தான் காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். 10ஆம் இடத்தை தொடர்றதெல்லாம் சொல்லப்படாது. ஐயா இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எனக்கு இந்த ஒரு சம்பவம் ரிசல்ட் தெரியணும் இல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படிங்க அது? என்ன லாஜிக்? பாருங்க, ஆருடம். ஆனா அந்த சம்பவம் நடக்கிறது உதயம் வந்து தொடரணும். உதயத்துக்கு 7ஆம் இடத்தை தொட்டா நடந்துரும் இல்லையா? அதாங்க கேக்குறேன். ஏன்னா எதா இருந்தாலும் ஒரு 50 1/2 hourக்குள்ள இந்த ஒருத்தர் சந்திக்கணும்னா நான் 1/2 hourல சந்திக்க போறேன் அப்படின்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னா அது 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல அந்த வேலை முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அதனால கேட்டேன். அதனால உதயத்துக்கு 5ஆம் இடம், உதயத்துக்கு 7ஆம் இடம், உதயத்துக்கு 9ஆம் இடத்தை இந்த ஆருடம் தொடும் போது சந்திச்சிருவீங்க. அதுதான் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலீங்க, அதனாலதான் கேட்டேன். உதயத்தை ஆரத்தை தொடும் போது நடக்கும், உதயத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு ஆருடம் வரும்போது நடக்கும். 7 9 அந்த எடுத்துக்கலாங்களா? 1 7 1 7 குவாலிட்டி வந்து 1 7. சரிங்க. ஆனா 5 9ங்கிறது செகண்டரி. செகண்டரி ஆப்ஷன். ஒரு நபர் நான் சந்திக்க போறேன்னா அந்த நம்பர் நான் சந்திக்கும் போது கரெக்டா அது ஆருடமும் உதயம் பாத்தீங்கன்னா 1 7 எதுனா கரெக்டா சந்திக்க போறோன்ற மாதிரி சிக்னல் எடுத்துக்கலாம். ஆமா, அந்த கிளாஸ்ல இப்ப ஓடிட்டு இருக்கு ஜாமக்கோலு. இந்த ஒரு ஆளுகளா இருக்காங்க. நாளைக்கு இருக்கு. அப்படியே ஆருடம் வரும்போது அவர் அந்த சந்திக்க வேண்டிய நபர் வரலனாக்கா 9க்கு ஆருடம் வரும்போது பாத்துடலாம். ஐயா கவனிங்க, மதுரையில வந்து என் அன்புக்குரிய அண்ணன் வந்து வாஸ்து சாம்ராட் சண்முகவேலு ஐயா அவர்கள் வந்து அண்ணன் வந்து மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு அங்க வகுப்பு வச்சிருக்காரு. அந்த வகுப்புல எல்லாரையும் கலந்துக்கிறதுக்காக எல்லாரும் கூப்பிடுவாரு. நம்ம வீடு அது. அண்ணன் வந்து அண்ணனுக்கு போய் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனால உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே பேசுங்க, சொல்லுங்க. மாணவர்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாஸ்து கலையில ஒரு 46 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. ஜோதிடத்துல எனக்கு 5வது தலைமுறை. அது மட்டுமல்ல, வாஸ்து கருத்துகளையும் ஜோதிடம் எண்ணியல் போன்ற கருத்துகளையும் ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கும் ஆராய்ச்சி செய்கின்ற ஜோதிடர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சாமி ஒரு சின்ன இது உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், அப்படியே உள்ள வந்துடுறீங்களா? சரி சரி சரி, அப்ப சொல்லிருங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு பெற்ற ஜோதிடர்களை அழைத்து ஒவ்வொரு தலைப்பிலையும் பேச வைக்கிறேன். பல அறிஞர்கள் வந்து பேச வர்றாங்க. அது மட்டுமல்ல,
அந்த 6வது 5 முடிஞ்சிருச்சு. நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு 10 நூல்களை படிச்சதுக்கு சமம் நீங்க ஒரு வகுப்புல ஒருத்தர் பேசுறத கேட்கறது. அது மட்டும் இல்லாம வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே இலவசம் கொடுத்து அவர்களை வரவேற்று நான் செய்கிறேன். அதனால நாளைக்கு கண்டிப்பாக மதுரையில் நடக்கிற விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும் அப்படின்னு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னைக்கு வணக்கம் சாமி, வணக்கம். நாளைக்கு 2வது சனிக்கிழமையா நாளைக்கு? வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது 2வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாசம் நடக்கும். போன 2வது சனிக்கிழமை போது பொங்கல் வந்ததுனால அது தள்ளி போட்டாங்க. அது நாளைக்காங்கயா? நாளைக்கு நடக்குது. இந்த மாசத்துக்கு நாளைக்கு நடக்கும். அடுத்த மாசத்துல 2வது சனிக்கிழமை தான் நடக்கும். இப்ப சொன்னா இப்ப முடியாதாங்க. இப்ப சொன்னா கிளம்பி இருக்கணும். நேரம் கிளம்பி இருந்தா தான் வர முடியும். சரி சரி, பாருங்க எப்படின்னு பாருங்க. சரி, எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க. இவர் ஐயா, இந்த கேரளாக்கார ஐயா இருக்கார்ல, பிந்து அப்படின்னு இருக்குல்ல சாமி. சார், ஹலோ சார். வணக்கம் வணக்கம். உங்க கொஞ்சம் தெரியும் சார். language media is a problem, then only I can understand the most women, sir. Sami, you can speak in English. You show your face. Just Hello? like we want to see your face. Yeah, sir. Hello. Yes. I learned the basics lessons, sir, but the language is the main problem, but I can understand the most of the things, sir. Yeah. Language is a problem. Tamil konjam theriyuma? Yes, yes. Sir, but I can understand the most of the points, sir. எப்படி எங்களை தெரிஞ்சு இதுக்குள்ள வந்தீங்க? And I learned the basic lessons. I already told you, sir. My Guruji is the basic Arunachala Karpusamy. Did you? He is your disciple. Yes. From Varkala, Pavanasham. Pavanasham. Arunachalam. Theriyuma? I learned the basic lessons for Jamakal astrology from Arunachala Karpusamy. I want to learn more details about in Jamakal astrology, so I search most of the YouTubes in the YouTube. I find fortunately I find your YouTube. I know you are the best teacher to teach Jamakal astrology, so I call him today. I think it is the blessing of my father, mother, my Kuladeva to learn basic lessons of astrology from your class. I extremely thank for your knowledge. Pranam, sir. Oh, yes. What's opinion about our today class? Today best class, best teaching. Did you understand? I know the only 4 things to predict like timing of events. In this class, majority of points, most of the points, sir, you have explained in a very understandable language, sir. Okay. Are you interested to join our class? Yes, definitely. Yes. Sir, can I ask one question, sir? Yes, you can ask. Is there any text books available for learning in English, sir? Is there any publications or any books, sir? Yes. Our best friend, Mr. Selvam and Gemini School of Astrology. You know the Gemini School of Astrology? I am seeing the YouTube, sir, but I think it is very difficult. Sir? Yes. Tell me. I think, sir, you written any textbooks in English? No. I didn't write textbook in Tamil and English. Sir, one suggestion, sir. One suggestion. In YouTube itself, whatever we speak, it actually translates into English. Just check, sir, whether it is possible. Okay. So, what teacher says, if you convert, it takes it into English. Okay. That's option available. That's option is available. In the option that YouTube itself is available. Just check, sir. Okay. Check the setting. Inside the setting,
You said the English. So whatever teacher says, it will come in English like that. Setting. Okay. Check. Okay. Thank you, sir. Thank You you, sir. translate. You yourself translate yourself. Okay. Okay. Thank you very much, sir. Thank you very much. Okay. Thank you very much. அடுத்தவங்க Okay. எப்படி இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி மத்தவங்களா? நல்லா இருக்கு குருஜி. சூப்பரா ஒரு இருக்கு. ஜாதகம் போட்டு அது சொன்னவங்க நல்லா தெளிவா வந்திருக்கு. இது நம்ம ஜாதகம் போட போறோமே, அதான் பிராக்டிக்கல் போகுமே. எப்பங்க சார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கா? சனிக்கிழமை இருக்க வாய்ப்பு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், வச்சிடலாம். Sir, next class in which date, sir? நெக்ஸ்ட் கிளாஸ் கம்மிங் சண்டே வச்சுக்கிடுவோம். Coming same time, evening. சேம் டைம். டைம் இஸ் சேம், நோ சேஞ்ச். Okay, sir. Okay, sir. இது சண்டே வச்சுக்கிறோமா இல்ல மண்டே வச்சுக்கலாமா? Okay. அது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்னன்னு சார் மண்டே ஆல்சோ லீவ் டே சார். மண்டே வச்சுக்கலாம் சார். ஐயா மண்டே வச்சுக்கலாம் ஐயா. பேச போறேன். மண்டே தான் வச்சுக்கலாம். Sir, your convenience, Guruji, your convenience. பாத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அப்புறம் 6வது கிளாஸ் வந்துட்டோம், பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி ஐயா மச். நன்றிங்க. நன்றி குருஜி. ஐயா நன்றிங்க ஐயா.